இங்க சில கணவன்மார்கள் தன் மனைவிய புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. மனைவி தன்னோட தாய் வீட்ல ராணியா இருந்து ஒரு வேலை கூட செய்ய மாட்டா. அப்பாவோட சப்போர்ட்ல ஓபி அடிச்சு பள்ளிக்கு ஓடுவா. பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு பசிக்குமேன்னு ஆசையாய் சமைத்து வைக்கும் அம்மா. அன்பு பாராட்ட அண்ணன், அக்கறை காட்ட அக்கா, சண்டை போட தங்கை, செல்லமாய் வளர்க்க தம்பி. எவ்வளவுதான் அப்பா அம்மா கண்டிச்சாலும் அவர்களையே திட்டும் தாத்தா பாட்டி. இப்படி பல சூழ்நிலைகளில் சுதந்திர கிளியாய் வளர்ந்தவள்தான் பெண். அவர்கள் கேட்கும் முன் அனைத்துமே கிடைத்திருக்கும். பாசம் அள்ளி திகட்ட திகட்ட வாங்கியவள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு பாசத்தை பிச்சை எடுக்கும் பாச போராளியாக மாறுகிறாள். வீட்டில் வீட்டு வேலை செய்து அவள் இன்று தன் கணவனுக்கு எல்லாமே செய்து வைத்திருப்பாள். ஆனால் வேலை சென்று வந்த கணவர், என்ன கிழிச்சிட்ட, டயர்டா இருக்க, வீட்டில தானே சும்மா இருக்க என்பார். என்ன பேசினாலும் வராத அழுகை. சும்மா இருக்கன்னு கணவன் சொன்னதும் பீறி வரும். அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது பணமோ நகையோ கிடையாதுங்க. உங்களோட அன்பான அந்த 4 வார்த்தை பேச்சுகள் தான். வாரத்திற்கு ஒரு முறை அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. அப்படி கூட்டிட்டு போக முடியலனாலும் அவங்கள அந்த 10 நிமிஷம் கைகளை கோர்த்து உன்னோட கஷ்டம் என்ன, உனக்கு என்ன பிடிக்குன்றதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவளின் கஷ்டங்களை சொல்லாம புரிஞ்சுக்கிட்டு உணர்றவன் தான் உண்மையான கணவன். இல்லை சிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னோட கணவன் கிடையாது, என்னோட கணவன் ரொம்ப பெஸ்ட் இந்த வேர்ல்டுலே அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன். ஸோ அந்த கணவனை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னோட கணவன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி புரிய வைங்க. புரிஞ்சுக்கிற சில கணவன்மார்கள் இருக்காங்க. இந்த வீடியோ ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் என்னோட ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டாக இருக்கேன்னு உங்களுக்குள்ளேயே மனசில் தோணுச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.